நம்ம சேனலில் பிக் பாஸ் சீசன் 9 வந்து எல்லாரையும் பற்றியும் பார்த்துட்ருக்கோம். அப்படி தான் இப்போ ஆதிரியை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சினிசமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. பிக் பாஸ் சீசன் 9 ரொம்பவே சூப்பராக ஸ்டார்ட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். நிறைய பேர் நமக்கு தெரிஞ்ச முகங்கள் தான். பல பேரும் வந்து இவங்களாம் எதுக்கு ஏன் உள்ளே போனாங்கன்ட்டு சில விமர்சனத்துக்கு உள்ளானாலும் அவங்களுடைய இன்னொரு முகம் உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது. அப்படி தான் இப்போது பிக் பாஸ் ஆதிரியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இவங்களை நம்ம மகாநதி யமுனான்னு சொன்னால் ரொம்ப நல்லாவே தெரியும். அந்த சீரியலில் ஹீரோயினோட சிஸ்டர் கேரக்டர் பண்ணி அப்புறம் வில்லியாக மாறினாங்க. அதுக்கப்புறம் அந்த சீரியல் விட்டே போயிட்டாங்க. அதுக்கான காரணத்தையும் இந்த ஷோவில் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இவங்க பக்காவாக தமிழ் பொண்ணுங்க, திருப்பூரில் தான் பிறந்திருக்காங்க. ஸோ 9th இவங்க ஹாஸ்டலில் தான் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு அக்காவும் இருக்காங்க. இவங்க அப்பா அம்மா 2 பேருமே ஒர்க்கிங் அப்படின்றதுனால இவங்க சின்ன வயசுலேருந்து தனிமையிலே இருந்திருக்காங்க. யூஜி பிஜின்ட்டு டபுள் டிகிரி முடிச்சிருக்காங்க. எம்பிஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. யூஜி படிக்கும் போதே சினிமாவில் ஒரு ஆர்வம், எப்படியாவது விஜி ஆகணும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் இவங்க இருந்திருக்காங்க. ஆனால் இவங்களுடைய வீட்டில் வந்து எதுக்கு சினிமானாலே தப்பு தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க. இருந்தாலும் இவங்களுடைய அப்பாவுக்கு சினிமானா ரொம்ப பிடிக்கும். அதில் இவர் ஃபேனாகவும் இருக்கார். இவங்க வந்து பிகில் படத்து மூலயமாவும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆனாங்கன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் யாரா இவங்கன்னு தேடி பார்க்கும்போது தான் மகாநதியில் யமுனாவாக வந்து கலக்குனாங்க. இவங்க எம்பிஏ ஹெச்ஆர் முடிச்சிருக்காங்க. அதுவும் மார்க்கெட்டிங் படித்து முடித்து கம்மியான சம்பளத்தில் ஒரு பிளேஸ்மெண்ட்டில் செலக்ட் ஆகுறாங்க. செலக்ட் ஆகி ஒர்க்கும் போகிறாங்க. ஆனால் இவங்க இந்த கம்மி சம்பளத்தில் வேலை பார்க்க பிடிக்கவே இல்லையா. அவங்களுடைய வீட்லேயும் சொல்கிறாங்க, சென்னைக்கு போகிறேன், நான் அங்கே போய் ஒர்க் பண்ணுறேன், இல்லைனா நான் ட்ரை பண்ணுறேன் இப்படின்னு சொல்லும்போது வீட்டில் ஃபஸ்ட்டு நோ தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீ ஒர்க் தானே பண்ண போகிற போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அந்த வகையில் 2016 ஐடியில் இவங்களுக்கு வேலை கிடைக்கிது. வேலை பார்த்துட்டே இருக்கும் போது இவங்க மனசுக்குள்ள ஒரு எண்ணம், நம்ம எதுக்காக வந்து ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கோம், நமக்கு வந்து சினிமாவில் ஏதாவது ஒன்று சாதிக்கணும் தானே ஆசைப்பட்டோம், நம்ம அதை தேடி போகலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ஆடிஷன்ஸ்க்கெலாம் அட்டன் பண்ண போகிறாங்க. அப்படி செலக்ட் ஆன ஆடிஷன் தான் பிகில் படம். ஆமாங்க, விஜய் கூட சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக எல்லாருமே அந்த ஃபுட்பால் பிளேயரில் இவங்களும் ஒரு மெம்பராக இருந்திருப்பாங்க. எல்லாருமே நோட் பண்ணியிருந்திருப்பீங்க. இவங்கள ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணும்போது ஒரு 4 நாள் ஷூட், சின்ன ரோல் அப்படின்னு சொல்லி தான் எடுத்தாங்களாம். பரவாயில்ல, ஏதோ ரோல் கிடைக்குது, அதுவும் விஜய் சார் கூட போது ஓகே சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தான் இவங்க ஓகே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்து தான் அட்லி நீ என்ன ஒரு இடத்துல நிற்கவே மாட்டியா, துருன்னு இருந்துக்கிட்டே இருக்கியே அப்படின்னு சொல்லி தான் இவங்களுடைய கேரக்டரை கொஞ்சம் லாங்காக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் கொண்டு போனாராம். அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு நாட்டியான கேர்ள். அடுத்து என்னன்ட்டு நெக்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கணுன்ட்டு ஒரு ஆர்வம் இருக்கிற பொண்ணு. அப்படி தான் இவங்க இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்திருக்காங்க. பிகில் படத்தில் நல்லா நடித்தாங்க. ஸோ சூப்பராக நல்ல வரவேற்பு கிடச்சிது. அடுத்த பட வாய்ப்பு உடனே கிடச்சி அடுத்து படம் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும் போது தான் ஒரு பிரேக்கு. ஏன்னா இவங்களுடைய 2வது மூவியே ரிலீஸ் ஆகாமல் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவில் ஃபேம் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா திறமைகளும் சோஷியல் மீடியாவில் காட்ட அது மூலயமா இவங்களுக்கு விஜய் டிவியில் வாய்ப்பு கிடைக்கிது. அங்கே போய் ஆடிஷன் அட்டன் பண்ணுறாங்க. அங்கே போனால் இவங்களுக்கு ஒரு பெரிய ரோல் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டாங்களாம். அப்புறம் தான் தெரிஞ்சுதான் நமக்கு வந்து ஸ்கோப்பே இல்லாத ஒரு ரோலை கொடுத்துருக்காங்க. எப்படா முடியும், எப்படா அடுத்துன்னு இவங்க நினச்சிட்டே இருந்தாங்களாம். அப்படியே 2.5 வருஷம் ஓடிடுச்சாம். என்ன இது, நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடுமோ, இதே சீரியலில் வில்லியாக கொண்டு வந்துருவாங்களோ, இப்படி நடிச்சுன்னா எப்படி நமக்கு அடுத்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு இவங்களுக்குள்ளே ஒரு எண்ணத்தை உருவாக்கி இதுக்கப்புறம் நம்ம நடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த சீரியலை விட்டு விலகிட்டாங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய மெயின் ரீசன். அந்த கேரக்டர் ஸ்கோப் இல்லைன்ற காரணத்தினால தான் அந்த சீரியல் விட்டு விலகியிருக்காங்க. ஆனால் அந்த கேரக்டருக்கு எந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்குன்றத அந்த சீரியலுடைய ரசிகர்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஏன்னா இவங்க என்ன தான் பிகில் படத்தில் நடிச்சிருந்தாலும், இத்தனை வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்திருந்தாலுமே, 2 படங்கள் பண்ணியிருந்தாலும் மகாநதி யமுனான்னு சொன்னால் தெரிகிற அளவுக்கு தான் அந்த ரோல் இவங்களுக்கு கை கொடுத்துருந்தது. நிவின் கூட அந்த லவ் சீக்வன்ஸாக இருக்கட்டும், மேரேஜ் பண்ண சீக்வன்ஸ், அதுக்கப்புறம் இவங்க அந்த எனிமி ரோல் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே இவங்களுக்கு அடுத்தடுத்து கண்டிப்பாக சின்ன திரையில் ஒரு வில்லின்ற பட்டம் கிடைக்கிற அளவுக்கு தான் இவங்களுடைய ரோல் இருந்தது. அது அப்படியே பிடிச்சிருந்தாங்கன்னா பிக் பாஸில் வந்தாலும் வரலனாலும் இவங்க இன்னும் நல்லா ஃபேமஸ் ஆகிருக்கலாம். ஆனால் இவங்க எடுத்த முடிவு தப்பு அப்படின்றது தான் பல பேரும் கமெண்ட்ஸில் சொல்கிறாங்க. அண்டு ஒரு சில விஷயங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுடைய உண்மையான முகம் என்னன்றதை இதில் தான் தெரிஞ்சுக்க முடியுது. என்னென்னா, இது வரைக்கும் யாருன்னே தெரியாமல் இருந்த பொண்ணு இந்த ஒரு சீரியல் மூலிமா தெரிஞ்சுது. அதுக்கு நன்றியே இல்லாமல் இப்படி வந்து மனசாட்சி இல்லாமல் பேசுகிறாங்களே, எதுக்கு இப்படி பேசுகிறாங்க, மைக்கு கிடைச்சா என்ன வேணாலும் பேசுவாங்களான்ட்டு இவங்க மேலே விமர்சனங்களாக மாறி இருக்கு.
அண்ட் ஆரம்பத்தில் இவங்களுடைய ஃபஸ்ட்டு நாமினேஷனை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன ஒரு திறமையான பொண்ணு, என்ன ஒரு கிளவரான பொண்ணு, எப்படி வந்து நாமினேஷனுக்கு கரெக்டான ஒரு பதிலை சொல்லுதுன்ட்டு 2 பேரை இவங்க நாமினேட் பண்ணியிருப்பாங்க, வாட்டர்மெலன் அண்ட் கலையரசன். என்ன வேணாலும் சோஷியல் மீடியாவில் பண்ணி நம்ம இந்த இடத்துல வரலான்றதுக்கு இவங்க ஒரு முன் உதாரணமாக இருக்காங்க. அப்படி யாருமே வந்துடக்கூடாது. நிறைய பேர் திறமையானவங்க வெளியே இருக்காங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்காக. அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கணும். அதனால் இப்படிப்பட்ட ஆட்கள் உள்ளே இருந்தால் அது இந்த ஷோக்கும் நல்லது கிடையாது அப்படின்ற ரீசன்லாம் சொல்லி இவங்க வந்து நாமினேட் பண்ணியிருப்பாங்க. அந்த ரீசன் வேலிடான ரீசன்ட்டு நிறைய பேர் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இந்த பொண்ணு நல்லா தெளிவாக இருக்குப்பா, நல்லா தெளிவாக பேசுதுப்பா அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்களோட இந்த ஸ்டோரியெல்லாம் கேட்கும் போது ஏன் இந்த பொண்ணு இப்படி பேசுது, இதுதான் கிளவருன்னு நினைப்பா, நல்ல வாய்ப்பு கிடைச்சும் மிஸ் பண்ணிட்டு வந்து இருக்கே அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, கம்ருதீன் இவர் கூட சேர்ந்து தான் அந்த சீரியலில் பண்ணியிருப்பாங்க. மாமா கேரக்டர் அவர் பண்ணியிருப்பார். இங்கே அப்படியே வந்து 2 பேரும் பேசி வச்சுட்டு வந்த மாதிரி மாறி மாறி சண்டை போட்டுட்ருக்காங்க. ஒரு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த பொண்ணு பண்ணுதா அப்படின்ற மாதிரியான டாக்ஸ்லாம் வந்திருக்கு. உண்மையாலே அப்படி தாங்க இருக்குது. ஏன்னா சண்டை வரலாம், ஒரே ஆள் கூட, அதுவும் ஒரு சீரியலாக 2.5 வருஷமாக ஒன்றா நடித்து, அதுவும் மாமான்ற கேரக்டர்லாம் பண்ணி ஒரு சிஸ்டர் கேரக்டரில் இவங்க நடிச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இவங்களுக்குள்ளே சண்டை வரும்? கண்டிப்பாக சீனாக இருக்கட்டும், ஆஃப் ஸ்க்ரீனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இவங்க வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்திருப்பாங்க. அங்கே அப்படி இருந்துட்டு இங்கே வந்து கேமராக்காக இப்படி ஒரு முகமா, இது வந்து நல்லதே கிடையாது. கம்ருதீன் நல்ல கேரக்டராக இருக்கார், ஆதிரை ஏன் இப்படி பண்ணுறாங்க இப்படின்ட்டு ஆதிரைக்கு நெகட்டிவான கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. 4 இயர்ஸாக இவங்க வந்து பிக் பாஸ் வரதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்களாம். அது 100க்கு 100 உண்மையான விஷயம் தான். ஏன்னா இவங்க ஆல்ரெடி ஒரு பிக் பாஸ் போட்டியாளருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவங்கக்கிட்ட நல்லா ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க போல இருக்குது. அவங்க வேறு யாருமே கிடையாது, பிக் பாஸ் பூர்ணிமா. ஸோ விஷ்ணு, பூர்ணிமா, மாயா இந்த முக்கோண சர்க்கிளை வச்சு ரொம்ப பெரிய படமே ஓட்டலாம், அந்த அளவுக்கு இருந்திருக்கும். ஒரு பக்கம் லவ் சீக்வன்ஸ், ஒரு பக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டுன்ட்டு மாறி மாறி யார் என்ன சொன்னாலும் என்ன நடந்தாலும் நாங்கள் 2 பேரும் இப்படி தான் இருப்போம்னு சொல்லி அந்த சீசன் ஃபுல்லாகவே மாயா பூர்ணிமாவுடைய கேங்காகவே உருவாக்குனாங்க. அர்ச்சனா ஃபைனலாக வின் பண்ணாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச கதை தான். இருந்தாலும் அவங்கக்கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு வந்ததுனால தான் இவ்வளோ பக்காவாக பிளான் பண்ணி எந்த இடத்துல பேசணுமோ பேசுகிறதா இருக்கட்டும், எந்த இடத்துல அந்த மூஞ்சை காட்டுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து எப்படி நடக்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் எத்தனை சீசன் வந்தாலுமே சீசன் 3 மாதிரி வரலன்னு தான் பல பேருடைய டாக்காகவே இருக்குது. கண்டிப்பாக பர்சனலாகவும் அதை ஃபீல் பண்ண முடியுது. ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், இந்த அப்பா பொண்ணு பாண்டாக இருக்கட்டும், லவ் சீக்வன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்த ஒரு சீசன் அப்படின்னே சொல்லலாம். இந்த சீசனில் அப்படியே இதை ரீப்ளேஸ் பண்ண நினைக்கிறாங்களோ, இதெல்லாம் வந்து ரீக்ரியேட் பண்ண நினைக்கிறாங்களோ அப்படிலாம் வந்து பார்க்க முடியுது. ஏன்னா இவங்களும் வந்து உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லைன்ட்டு லாஸ்ட்லியாக சொன்ன மாதிரியா விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே அப்படி தான் இருக்குது. இருந்தாலும் இவங்க ஒரு லாஸ்ட்லியாவாக ஆக முடியாது அப்படின்றது வந்து 100க்கு 100 ஒரு உண்மையான விஷயம். இவங்களுடைய மேரேஜ் ஸ்டோரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இவங்களுக்கு ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும், மேரேஜ் லைஃப்லேயும் அப்படி தான் இருக்கணும்னு ஆசையாக, நல்லா சம்பாதிக்கணும், அதுக்கப்புறம் மேரேஜை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இவங்களுக்கு இந்த சீசன் மூலமா ஒரு வேறு கோணத்தில் மக்களுக்கு பார்வையில் தெரிவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அந்த வகையில் ஆதிரை இந்த சீசனில் வின் பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இவங்க ரூல்ஸையும் பிரேக் பண்ணியிருக்காங்க. என்னென்னா நாமினேஷனை யார் பண்ணணும் எதுக்கு பண்ணணும்னு சொல்லக்கூடாது. இவங்க கலையரசனை பண்ணதுக்கு ரீசனையும் போய் சொல்லிட்டாங்க. இதுக்கு ஒரு குறும்படத்தை இந்த வீக்கில் பார்க்க முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.